நம்ம வீட்டில் ஹாஸ்பிட்டல் பில்லு இருந்ததே இல்லை. பிபி சுகர் அப்படின்ற ஒரு வேடை கூட நாம கொஞ்ச நாள் தெரியாம தான் இருந்தோம். ஆனா அது எல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க அப்படி நோய் இல்லாம வாழ்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல அவங்க வீட்டு சமையலறையில, அதாவது நம்ம தாத்தா பாட்டி வீட்டு சமையலறையில இருந்த உணவுப் பொருள்கள் தான். இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க, நிச்சயமா உங்களோட ஃபுட் ஹேபிட்டும் மாறும். ஏன்னா ஆரோக்கியம் முக்கியம் இல்ல. இதுல முதல்ல கம்பு ஏழைகளின் உணவு என்று சொல்வார்கள். ஆனா உண்மையில இதுல எனர்ஜி இருக்கு, அயன் இருக்கு. அதனால இரத்த சோகை குறைய உதவும். நம்ம உடம்போட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணனா பாருங்களேன். அதே போல சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சுகர் லெவலை ஸ்டடியா வைக்கும். காலையில கம்பங்கூழ் குடிச்சா முழு நாளும் டயர்ட் ஆகாது. எந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்கும் தேவையில்லைன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம முன்னோர்கள் இதை டெய்லியுமே யூஸ் பண்ணாங்க, அதனாலதான் ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ராகி. கேழ்வரகு குழந்தைங்களுக்கு எலும்பு பலம், அதாவது கர்ப்பமா இருக்க பெண்மணிகளுக்கு மிகவும் பயனுள்ளது. கால்சியத்துக்கு பால் மட்டும் பத்தாது, இயற்கையா நம்ம இந்த ராகியை எடுத்துக்கலாம். ராகியில் ஏதாவது ஃபுட் ஐட்டம் பிடிக்குமா? கமெண்ட் கொடுங்க பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூணாவது சூப்பர்மேன் சோளம். இதுல ஃபைபர் அதிகமா இருக்கு, செரிமான பிரச்சனை இல்லாம பாத்துக்கும். கொழுப்பை குறைக்கும்னா பாத்துக்கோங்களேன். நீங்க ஜிம்மு போறதுக்கு முன்னாடி உங்க பிளேட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போங்க. இப்போ ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்காக. இன்னும் தானியங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான நன்மைகள்லாம் சொல்ல போறேன். கொஞ்சம் பிரேக் வேணும்ல. அந்த பையன் பேரு அருண். மார்னிங் காஃபி, மதியானம் ஃபாஸ்ட் ஃபுட், நைட்டு பார்சல் டின்னர். சிட்டில நீங்கெல்லாம் இப்படிதான் அவதிப்பட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் இன்னும் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு நாள் மார்பகத்தில் வலி. டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் சொல்கிறாரு, சுகர் பார்டரில் இருக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும். அவன் அதிர்ச்சியாக வீட்டுக்கு போனான். அம்மா கிச்சனில் இருந்தாங்க. அம்மா கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னான். அடுத்த நாள் காலையில் அம்மா ஒரு கிண்ணம் கொண்டு வந்தாங்க. அந்த கிண்ணம் நிறையா கம்மங்கூழ், இதை குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. சின்ன வயசுலலாம் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. அவன் ஒரு சிப்பு குடிச்சு பார்த்தான். இதை தான் நம்ம முன்னோர்கள்லாம் குடித்தாங்க, அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்படி நைட்டுக்கு ராகி தோசை, இது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் கொஞ்சம் கடையில் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோ, கட் பண்ணிக்கோ. நாங்கள் 3 மாதம் கழித்து டாக்டர்கிட்ட போனால் ஒரு நார்மல் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, எப்படிங்க இப்படி குட் இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி தான் இருக்கணும், எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, வெரி குட் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். எங்கே தான் உடல்நிலை கெட்டு போயிடுமோன்னு பயந்த அவனுக்கு இந்த பாரம்பரிய உணவு வகைகளால் அவனோட ஆரோக்கியம் திரும்பி மீண்டு வந்துடுச்சு. இது ஒரு கிண்ண உணவு மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம். இப்போ இன்னொரு தானியத்தை பார்த்துருவோமா? திணை. நைட்டு டின்னருக்கு கரெக்டான ஃபுட்டு திணை. சுகரோட லெவல் சடனாக குறையாது, அதாவது லோ சுகர். அடுத்து எந்த எஜமானன்னு தெரியுமா? வரகு. இது உடம்போட ஃபேட் குறைக்க உதவும். நம்ம இதயத்தோட ஹெல்த்தை ப்ரொடக்ஷன் பண்ணும். நம்ம இதயத்துக்கு செக்யூரிட்டின்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்து சாமை. நம்ம உடம்புல இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்மளோட மூளை கவனிக்கும் திறனை கூட அதிகப்படுத்தும். ஜங்க் ஃபுட்ஸ், சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் சைலண்ட் கில்லர். ஆரோக்கியமான நவதானியங்கள், தானிய வகைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு டபுள் ப்ரொடக்ஷன். எப்பயுமே நம்ம கல்ச்சர் நம்ம உடம்பை காப்பாற்றும். ஆனால் அதை தான் நாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம் இல்லையா? பானிபூரி, மசாலா, எண்ணெய் ஐட்டங்கள், இப்படி எத்தனையோ நம்ம உடம்பை சீர்குலைச்சிட்டே இருக்குது. டாக்டர் பில்லு எப்பயுமே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சனில் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது, எல்லாமே ஹோம்மேட் ஐட்டமா இல்லை எல்லாமே மசாலா ஐட்டமா? மசாலாவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பலகாரங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்கள் தோழிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரியம், கலாச்சாரம், கலைகள், இப்படி எல்லா டாப்பிக்லேயுமே தேநீர் கதைகள் தமிழ் சோஷியலாக உங்களுக்காக டெய்லியும் மழை வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு
முக்கியமாக தேவை உங்கள் சப்போர்ட்டு தானே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பாரம்பரிய உணவில் பிடிக்கும், அது உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கு, உங்கள் பாட்டியம்மா உங்களுக்கு என்ன உணவு கொடுத்துருந்தாலும் அதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களோட மறுபடியும் பேசுகிற வரைக்கும், சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியம் காக்க அனைவரும் பயன்படுத்துவோம் தானியங்களை. நன்றி, வணக்கம்.